நண்பர்களே, கொண்டரங்கி தனசேகர் யூடியூப் சேனலை பார்த்துக்கொண்டு நண்பர்களே, நான் இப்போது தனுஷ்கோடி வந்திருக்கிறேன். தனுஷ்கோடியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோடி சித்தர் அவருடைய பூஜை பண்ணுற இடம், அவருடைய ஸ்தாபனம் பண்ணுற இடத்துல தான் இருக்கிறேன். பார்த்திங்கன்னா அவருடைய குடில் இது. பார்த்திங்கன்னா இங்கே மறக்காமல், அதாவது இங்கே இந்த பகுதியில் தனுஷ்கோடி அரிச்சல் முனை போனீங்க அப்படின்னா இங்கே மறக்காமல் வந்துட்டு போங்க, சரிங்களா? இந்த பச்சைக்குடில் உள்ளே வந்து கர்ப்பகிரகத்தில் அவர் வந்து கால் நீட்டி உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி, ஆசீர்வாதம் கொடுக்குற மாதிரி கோடி சுவாமிகளுடைய அந்த பீடம் சிலை வச்சுருக்கிறாங்க. உள்ள நல்லபடியாக இருக்குது. வந்து தியானம் பண்ணுறவங்க பண்ணுங்கள். இங்கே வந்து ராமேஸ்வரம் வந்துட்டு போகிறவங்க தனுஷ்கோடி அரிச்சல் முனை, அதான் வந்து இந்தியாவினுடைய கடைசி முனை. அதுக்கு முன்னாடி தான் இது. தனுஷ்கோடி தாண்டின உடனே உங்களுக்கு வந்துடும், சரிங்களா? இந்த இடத்துக்கெல்லாம் வந்துட்டு போங்க. யாருக்கு வந்து ஆன்மீகத்தின் மேல் அதிகமான பற்று, இந்த கேது திசா, ராகு திசா, கேது ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறவங்க அவங்கெல்லாம் இந்த பக்கம்லாம் வரணும். அப்போ வந்து படிப்பு குறிப்பாக கொண்டு வர்றப்போ நீங்கள் வந்து எப்போவுமே வர்றப்போ பிஸ்கட் பேக்கெட்டு ஏதாவது வாங்கிட்டு வாங்க. பிஸ்கட் பேக்கெட்டோ ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி தான் இங்கே வைப்பாங்க. வந்து வச்சிங்கன்னா அடுத்து இன்னொருத்தருக்கு வந்து கொடுத்துருவாங்க, குழந்தைகளுக்கு அது கொடுத்துருவாங்க. அதனால் வந்து வர்றவங்க பிஸ்கட் பேக்கெட்டை ஏதோ ஒன்று வாங்கி வந்து உள்ளே கொண்டு வந்து வைக்கலாம். வாழ்க்கை ஒவ்வொருத்தருக்கும் சிரமமான சூழ்நிலைகளெல்லாம் இருக்கும் பொழுது, அதாவது உறவுகளினுடைய பிரிவு, வேதனை, வலி, கடன் சிக்கல்கள், பார்த்திங்கன்னா மன அழுத்தம், நோய் நொடி, இதெல்லாம் வந்து எப்போதுமே நம்ம ஜாதகம் பார்க்குறோம், நிறைய கிரக நிலைகளெல்லாம் சொல்கிறோம், பலன்களை சொல்கிறோம். ஆனாலும் சில இடங்களுக்கெல்லாம் வரும் பொழுது கொஞ்சம் ஒரு நம்பிக்கை வரும். சரி, இந்த இடம் வந்து நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்க அப்படின்னு. அதனால் கோடி சுவாமிகளுடைய இடத்துக்கு வாங்க. பார்த்திங்கன்னா மெயின்லேயே இருக்குது. அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் வந்துட்டு போனால் தான் தெரியும். கோடி சுவாமிகள் பறவைப்பாளையத்தில் பார்த்திங்கன்னா அவருக்கு ஸ்தாபனமே இருக்குது, அங்கே சமாதி இருக்குது. அங்கே வந்து அன்னதானம் எல்லாம் பிரம்மாண்டமாக நடந்துகிட்ருக்கோம். இங்கேயும் வந்து ஒரு சிறு அளவில் பண்ணுறாங்க. இங்கே மறக்காமல் வந்துட்டு போங்க. இது ஹைவேலேயே தான் இருக்குது, சரிங்களா? நன்றி நன்றி நன்றி. நமஸ்காரம்.